ஸோ வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஜி தமிழ் கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம ஐஸ் சாப்டர் 2 ஈஸி மோட் தான் பார்க்க போகிறோம். என்னடா ஃபுல்லாக ஐஸாகவே போட்டுட்ருக்கேன்னு எல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் யாரும் கமெண்ட் பண்ணுறதில்ல, எனக்கும் என்ன போடுறதுன்னு தெரில. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண தான் எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். வாங்க, இப்போதைக்கு ஒரு பேக் எடுத்துட்டோம். சரி, சாப்டர் 2 விளையாடிட்டுருக்கேன். ஏன் வீடு சரியாக புரிஞ்சுக்க முடியல, இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது எந்த இடம் எதுக்கு இது அதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன். வாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கேம் பிளேவை முடிக்கணும். சக்ஸஸ்ஃபுல்லாக கேம் பிளேவை டெய்லி முடிக்கணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டாக இல்லை எனக்கு தைரியம் அதிகம். என்னடா தைரியம்னா எப்படி தெரியுமா, சக்திமான் மாதிரி, ஸ்பைடர்மேன் மாதிரி, ஓகேவா? மண்டை ஓடி கிழவி எங்கே போனான்னு தெரில. வராமல் இருந்தால் சரி, பக்கன்னு வந்துட்டாலும் பட்டுன்னு போய் சேர்ந்துருவோம். சரி, இங்கே என்னடா ஒன்றுமே இல்லடா. இந்த ரூமில் போவாங்க. எவ்வளோடா இருக்குது, ஒன்று கூட கிடைக்காம போயிடும். இன்னும் ஒன்றுமே கிடையாது, எதுக்கடா வச்சுருக்கீங்க, தூக்கி போடுங்கடா அதை முதல்ல. சரி, காலியாக வைக்கிறதுக்கு வாங்கி இது உள்ள முதல்ல இது ஒன்று செஞ்சு இது ஒன்று தான் உருப்படியாக ஒரு பேக்கை வச்சு வச்சுருக்கேன். சார், ஒரு பேக் எடுக்கிறதுக்காக எதுக்கடா பேய் வீட்டுக்கு தான் வைக்கணும். வீடு இல்லை, ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல், மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ன எதுக்கடா இறக்கி விட்டுருக்கீங்க? அதனால் அந்த மண்டமோட கிழவி சாக்கு கொடுத்து தான் தோல் உறிஞ்சு போய் மண்டமோட ஆகிடுச்சு இருக்கலாம். மண்டல சாக்கு எரிஞ்சு போயிருந்தீங்க மண்டை. ஆனால் இப்போ மண்டவோட மாதிரி போய் சேர்த்துட மாட்டாங்க வரலாம்னா. சரி, 2 நிமிஷம் ஆயிருக்கு. 5 பேக்கு தான், 2 நிமிஷத்தில் 5 பேக்கு. இது பெருமையாக சொல்லவா, இல்லைன்னா நானே என்ன சொல்லி அசிங்கப்பட்டுக்கவான்னு தெரியும். நான் ஏன் அசிங்கப்படணும்? ஒன்றுத்தையும் வீட்டில் உருப்படியாக வைக்க மாட்டாங்க. எல்லா பேக்கையும் தூக்கின்னு வந்து ரூமில் அப்படியே அடைச்சி வைங்கிறாங்க. எல்லாத்தையும் தூக்கி நான் அப்படி போயிடுவேன் எல்லா வாசலுக்கு. கரெக்டாக 6 பேக். தோனி 7 பேக். தோனி ஜெர்சி நம்பர் 7. நீங்கள் சிஎஸ்கே ஃபேனா ஆர்சிபி ஃபேனாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா எந்த ஃபேனு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஆர்சிபி ஃபேன். ஆர்சிபிக்கு ஃபேன் இல்லை, ஏன்னா விராட் கோலி ஃபேன். சரி, இப்போ 5 கன்று வச்சுருக்கோம், 8 பேக் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஈஸி மோடு தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு நார்மல் மோட், ஹார்ட் மோட் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உடனே உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறேன். அட்லீஸ்ட் நம்ம சேனலில் 1 வீக்குக்கு ஒரு வீடியோவாச்சும் வந்துடும். எப்படியாவது போட ட்ரை பண்ணுறேன். இங்கே ஒன்றும் இல்லை. இப்போ தான் நான் 25 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கேன். இன்னும் 100 சப்ஸ்கிரைபர் கூட ரீச் பண்ணல. 30 கூட ரீச் பண்ணல. இன்னும் 5 சப்ஸ்கிரைபர் எடுத்தால் தான் 30. சரி, எனக்கு தெரிஞ்சு பார்த்துட்டா. ஓடு வீணா போனோம் பாங்க. அதுக்குள்ளே கண்ணு போகுது ஆயிடுமே. மண்டவோட கிழவி தான் ஏங்க, பாய் தானே, பையங்கண்ணா. சரி, அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, அது பேய், அவ்வளோதான். அதுதான் நம்மளுக்கு வேணும். ஓகே, இப்போதைக்கு 4 நிமிஷம் ஆகிருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அப்புறம் லைக்கும் போட்டுருங்க, ஒரு ஷேர், மெயின் சப்ஸ்கிரைப். ஓகே, 8க்கு மேலே போகும். ஒரு வழியாக இந்த ஃப்ளோருக்கு வந்துட்டேன்டா. இதுக்கடுத்து இந்த ஃப்ளோரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கே 6வது கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் முடியாது. இவ்வளோ ஈஸி மோடில் ஸ்லோவாக வரேன். இவங்க பார்த்துக்கிட்ட வரதுக்குள்ளே நான் ஓடி என்ன சொல்லலாம், ஒரு நாளே முடிச்சுட்டு அம்மா ஜோக்குக்கு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக வரான், அவ்வளோதான். இவன் வரதுக்குள்ளே நான் 3வது மாடிக்கு போயிடுவேன். அப்போ தான் பொறுமையாக முதல் மாடி கூட வரமாட்டாங்க.
நான் அதுக்குள்ளே 3வது மணிக்கு ஓடி போயிடுவேன். சரி 9 பேக் கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் 3 பேக் தான். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இதை வர முடிச்சிட்டேன்னா நீங்கள் கன்ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். ஓகே ஓகே கைஸ். மிஸ்டர் பீஸ்ட்லாம் 500 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸே வச்சுருக்காரு. நம்மளால் இப்போ தான் 25 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம். 100 கூட தொடலை. ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, நீங்களே அந்த கண்ணை வச்சு நான் பார்க்கும்போது நீங்களே பார்க்குறீங்க அவங்க எவ்வளோ பொறுமையாக இந்த ஃப்ளோர் அந்த என்ன பண்ண போகிறாங்க. இவன் அந்த ஃப்ளோரை பார்த்துட்டு போகிறதுக்கே கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகிடும் போல். 20 நிமிஷம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாது. நான் ஜோக்கிங் தான் சொன்னேன். ஓகே 5 நிமிஷம் இருக்குது. எப்போ முடிக்க வேண்டியது ஹார்ட் மோடாக இருந்தால் இன்னத்துக்கு முடிச்சுட்டு போயிருக்கும் போது. சரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 6 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஓகே கீழே போவோம். கீழே இல்லை ஓடு எஸ்கேப் ஆக போகிறோம். சரி இந்த வீடியோ பார்க்குற நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் பார்த்தா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஓகே டாட்டா பாய்.